ஹாய் காய்ஸ். இன்னைக்கு டே 6 ஆஃப் கரெக்டாக இருந்துக்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 6 நாள் ஆயிடுச்சு. பட் பெருசாக நான் வந்து ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக போடலைன்றதுனால நான் வந்து ஹைப்ரிட் அத்லெட் ஃபிசிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹைப்ரிட் அத்லெட் மீன்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா என்டியூரன்ஸாகவும் இருப்பாங்க, கொஞ்சம் மஸ்குலராகவும் இருப்பாங்க. ஸோ எனக்கு அப்பத்துலேருந்தே ஒரு 1 இயர் முன்னாடியிலேருந்தே ஹைப்ரிட் அத்லெட் ஃபிசிக் தான் வேணும்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிருந்தேன். ஸோ 100 டேஸ்க்குள்ளே நான் மறுபடியும் அதே அச்சீவ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அதை அப்படி அச்சீவ் பண்ணலன்னா நான் வந்து என்னோடய ஃபங்க் எடுத்துடலாம், மொட்டை அடிச்சிடலான் இருக்கேன். ஸோ பார்ப்போம் 100 நாளில் எப்படி ரிசல்ட் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இன்றைக்கி ஷோல்டர்ஸ் டே. ஷோல்டரு, பை, ட்ரை எல்லாமே மிக்சஸாக போடுவேன். எனக்கு இந்த மாதிரி மிக்சிங்காக போடுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 4 நாள் தான் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ அதனால் எல்லா மசிலையும் 2 to 3 டைம்ஸ் ட்ரெயின் பண்ணிவிடுவேன் நான் அந்த 4 நாள்லேயே. ஸோ ஐ யூஸ் டு இட். இது வந்து ஒரு 2 இயர்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நான் ட்ரெயின் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எனக்கு ட்ரெயின் பண்ணி பழகிடுச்சு. அப்புறம் வீக்லி 2-3 டேஸ் வந்து நான் ஆப்ஸ் ஒன் ட்ரெயின் பண்ணுவேன். ஆக்சுவலாக என் ஒர்க் அவுட்ஸை நானே வந்து ஃபுல்லாக இது பண்ணிக்கிட்டேன். லைக்கு எனக்கு என்ன வரும், எனக்கு என்ன வராது, எனக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. நான் வந்து கண்டினியூஸாக ஒரு 2 இயர்ஸ் மேலே நான் வந்து இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் நான் ரெகுலராக டிசிப்ளினாக பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் வந்து இந்த டயட்டு, கார்டியோ வாக்கிங்லாம் ஈஸியாக பண்ணலாம். பட் எனக்கு வாக்கிங் பண்ணி எனக்கு அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ரன்னிங்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஒரு 1 இயராக ரன்னிங் போயிட்டுருந்தேன். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு லாஸ்ட்டு 2-3 மந்த்ஸாக நான் வந்து ரன்னிங்கை விட்டுட்டேன். அதில் நான் கொஞ்சம் லைட்டாக பேக் ஃபயர் ஆகிடுச்சு. அப்புறம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பீனட் பட்டரும் ப்ரெட்டும் சாப்பிட்டுட்டு ஒர்க்குக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒய்ஃபை ப்ராப்ளம். ஸோ வெளியே ஷூட்டுக்கு போயிருந்தேன். இந்த பிரான்ச்சு தான் இன்றைக்கி ஷூட்டு. ஆக்சுவலாக இன்றைக்கி சரியான கிரேவிங்ஸாக இருந்தது பிரியாணி பார்த்துட்டு. வீட்டுக்கு வரும்போது என்னமோ ஏதோ பாட்டை கேட்டுட்டு ஜாலியாக வந்துட்டேன். இன்றைக்கி தான் லன்ச். இன்றைக்கி லைட்டாக சில்லி சிக்கன். ஈவினிங் வந்து சென்னா மசாலா கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மறுபடியும் டிஷர்ட் பிரிண்டிங்ஸ் ஒர்க்ஸ்க்கெலாம் போயிட்டு கொஞ்சம் கான்டென்ட் ஷூட்லாம் இருந்தார். என் பார்ட்னர் வந்து இந்த 2 நாள் கழிச்சு ஷூட்டுக்கு பிரிண்டிங்க்கு அதெல்லாம் பண்ணி ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். இதான் என் டின்னர். இட்லி, சிக்கன், ஒரு மாதிரி ஹோல்சம்மா. அவ்வளோதான். நாளைக்கு பார்ப்பேன் காய்ஸ்.